விகி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். ரிஷபராசிக்காரங்களுக்கு மார்ச் 2026 எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாதம் தொடங்கி 2ஆம் தேதி மார்ச் 2ஆம் தேதி காலை 3:27 அப்படியே உச்சநிலைக்கு வரக்கூடிய ராசிநாதன் வாரம் முழுக்க உச்சத்திலேயே இருக்கக்கூடிய அமைப்பு. கூடுதலாக உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதினு சொல்லப்படக்கூடிய சனியோடு இணைந்து குருவினுடைய வீட்டில் வரக்கூடிய அமைப்பு. கூடுதலாக குரு கூட இந்த வக்கர நிவர்த்தியை 14ஆம் தேதியை விட வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடறாரு. கூடுதலாக உங்களுடைய 4ஆம் அதிபதி திக்பல நிலையில வர்றது, வேலை, வருமானம், தொழில்னு சொல்லி புதிய தொழில் தொடங்க போகிறேன், புதிய வேலைக்கு போக போகிறேன், அரசு சார்ந்த இன்டர்வியூ வந்திருக்கு, இது நமக்கு சாதகமாக இருக்குமா, இப்போ போய் டெண்டர் எடுக்கலாமான்னு கேட்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு அடி தூள் பறக்கக்கூடிய காலகட்டமுங்க. கோச்சார நிலையில் தசாபுக்தி அமைப்புகள் டல்லாக இருந்தால் மட்டும்தான் கஷ்டப்படுவீங்க. படிப்பில் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்புகள், திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்பு, வீடு வாகனம் மாதிரியான சுப அமைப்புகளுக்கு செலவு இருந்து வந்த அமைப்புகள், சிலர் வீடை ரெனோவேட் பண்ணணும்னு நினைச்சவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும்னே சொல்லிடலாங்க. நீங்களே இரும்பு, டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரியான அமைப்புகள்ல பிசினஸ் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கையில கிடைக்கக்கூடிய அமைப்புகளும், அதிக டிராவல் இருந்தாலும் கூட அதனால லாபம் வரக்கூடிய அமைப்புகள், கிடப்புல இருந்த விஷயங்களை அப்படியே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நிலைகள்னு சொல்லி எல்லா வகையிலுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் 2026 நல்ல நிலை இருக்க போதுங்க. அப்படியே தொடர்ச்சியாகவே இருக்க போகுது. ஏன்னா ராசிநாதன் உச்சமாகிறாரு, அப்புறம் 12ஆம் இடத்துல வராரு. அப்படியே பிற்பகுதியில் உங்களோட ராசி நெருங்கி வரக்கூடிய அமைப்புகள்ல உங்களுக்கு சாதகமான சுப நிகழ்வுகள், ஷாப்பிங் போறேன், போன் மாத்திக்கிறேன், வீட்டுக்கு ஒரு இந்த பொருள் வாங்குறேன், டிவி வாங்குறேன், இது வாங்குறேன், அது வாங்குறேன், வீட்டுக்கு ஏசி அக்கௌண்ட் போட்டுக்கிறேன், இந்த மாதிரியான தன்மைகள்ல நல்ல சுப செலவுகளை மனசார சந்தோஷமா செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அத்தனை ரிஷபராசிக்காரங்களுக்கும் இந்த மார்ச் 2026 இருக்குங்க. நினைச்சதை பண்ணிக்க முடியும். மனசு புத்துணர்ச்சியா இருக்கும். எதை பண்ணணும்ன்றத தெளிவா தெளிந்த மனதோடு பண்ணக்கூடிய ஒரு இனிய மாதமாகவே இந்த மார்ச் 2026 சகல தரப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக அமைந்தே தீருங்க.